இது என்ன அரசியல் இது? இப்போ வடக்கர்களுக்கு அங்கே என்ன நடந்துச்சு? பெங்காலுக்கு பீகாரில் நடந்துச்சு இல்லைங்க. பீகாரில் என்னங்க நடந்துச்சு? பீகாரில் வாக்காளர்களை இது பண்ணாங்கல்ல, இப்போ அவெல்லாம் எங்கே? அவனுக்கு தான் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. 60,000 பேரை வந்து இல்லைன்னு சொல்லி விட்டீங்களே. 60,000 வாக்காளர்கள் பீகாரில் இல்லை, அவங்க வெளியூருக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொல்லிடுங்க. இப்போ அந்த 60,000 பேர் எங்கே? ஸ்கேட்டர்டாக இருப்பாங்க. அதில் ஒரு 10,000 பேர் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டான். பீகார்லேருந்து மட்டும் 10,000 பேர் இருப்பான். கரெக்டாக? இப்போ இந்த 10,000 வாக்கு எங்கே ஆட் ஆகும்? தமிழ்நாட்டில் ஆட் ஆகும். இது தமிழ்நாட்டுக்கு நல்லதா? இப்போ தமிழ்நாட்டில் வாக்கு இதுக்கு முன்னாடி ஒரு இதே பிஜேபி கவர்மெண்ட் தான் கொண்டு வந்துச்சு. ரேஷன் கார்டு எங்கே வேணாலும் போய் வாங்கிக்கலாம். இதையே எதிர்த்துருக்கணும். எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தாரா? அவர் பேரில் தான் நடந்துச்சு. எதிர்த்தாரா? நேஷனலைசேஷன் ஆஃப் ரேஷன் கார்டுக்கு எதிராக இருந்திருக்கணும். அது எப்படி ரேஷன் கார்டு வந்து தமிழக அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணிட்டு இருக்குது, நீ நேஷனலைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. இது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல், இது மாநில சுயாட்சிக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனால் எங்கே வேணாலும் ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம்னு நேஷனலைஸ் பண்ணி அதை டிஜிட்டல் கார்டாக மாற்றி கொண்டு வரும்போது அதெல்லாம் தலையாட்டிக்கிட்டு ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவன் ரேஷன் கார்டும் வாங்கிடுவான். இப்போ ஓட்டர் ஐடியும் இங்கே வந்து வாங்கிறான். இப்போ அவன் யார்? அவன் தமிழ்நாட்டுக்காரர். தமிழன் இல்லை, தமிழ்நாட்டுக்காரர். அவரும் நீங்களும் ஒன்று. இந்த மண்ணுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுல உங்களுக்கு எந்த உரிமை இருக்கோ அதே உரிமை அவருக்கும் இருக்கு. ஸோ இதுதான் பிஜேபியோட பிளானு. எவ்வளோ பெரிய அசிங்கமான நாசகர செயல் திட்டம் இது. இது ஆக்சுவலாக உலக சட்டங்களுக்கு எதிரானது. ஒரு மக்கள் வாழக்கூடிய, ஒரு நேஷனலைஸ்டு பாப்புலேஷன் வாழக்கூடிய பகுதியில், அதாவது ஒரு தேசிய இனத்தின் தாய் நிலத்தில், தமிழ்நாடு தமிழ் தேசிய மக்களுடைய தாய் நிலம், அந்த தாய் நிலத்தில் வேற ஒரு இனத்தை குடியேற்றம் செய்வது, வலுக்கட்டாய குடியேற்றம் செய்வது உலக சட்டங்களுக்கு எதிரானது. இட்ஸ் a structural genocide. SIR is a structural genocide. இதை பேசுறதுக்கு எவனுக்கா துப்பு இருக்காங்க தமிழ்நாட்டில்?